வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 38 சைஸ்க்கு ஒரு போட் நெக் எப்படி செய்யலாம், அதுவும் அந்த போட் நெக்கும் முன்பக்கம் ஒரே ஒரு டாட் போட்டு எப்படி கட் பண்றதுன்னு செஞ்சு காட்டுறேன். முன்னுக்கு பின்னுக்கு ஈஸியா போட்டு செஞ்சிடலாம். இப்ப நான் கீழையும் மேலையும் மடிச்சு தைக்க 1 இன்ச்சு விடுறேன். இந்த பிளவுஸ்ட உயரம் 14. அப்ப மொத்தத்திலே எனக்கு 15 போதும். 15க்கு மார்க் பண்றேன். 15க்கு நேரம் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிடுவோம். மேலையும் கீழே 2 பாட்டு இருக்குது. அடுத்தது இந்த 38க்கு சாதாரண ஒரு க்ளோஸ் நெக் கை நக்கா இருந்தா 7 இன்ச்சு வச்சுக்கிறலாம். இப்ப இது போட் நக்குன்னு சொல்லல, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிடுவோம். 7.5க்கு நான் மார்க் பண்றேன். இந்த கீழே ஆமோல் இறக்கமும் அதே 7.5க்கே நான் மார்க் பண்றேன். 7.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த 38க்கு நாங்க உடம்பு 10.5க்கு மார்க் பண்ணணும். 10.5க்கு நேர கோடு போட்டுக்கிருவோம். 10.5க்கு நேர கோடு போட்டுட்டு கீழே வரையும் அதே கோடை போட்டுக்கிறோங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்க இந்த இடத்துல விட்டுக்கிறங்க. இது 10.5. இந்த ஆமோல் இறக்கம் இந்த இடத்துல நாங்க இது போட் நெக் ஃபுல்லா கவர் ஆயிரும். 1 இன்ச்சோ இல்ல ஒரு 3/4 இன்ச்சு கூட நீங்க வச்சுக்கிறலாம். இப்ப நான் இதுல ஒரு 3/4 இன்ச்சுக்கே மார்க் பண்றேன். அப்ப சரியா 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பின்னுக்கு இப்படி இதோட சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது இந்த கழுத்து போட் நெக்குன்னு சொல்லல, இந்த இடத்துல நாங்க 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கீழே இறக்கம் ஒரு 3 இன்ச்சு வரையும் கொடுத்துக்கிறோம். அகல 4 இன்ச்சு, இறக்கம் 3 இன்ச்சுக்கு கொடுத்து போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை இப்படியே வளைச்சு இப்படி வச்சிருங்க. இது கழுத்து. இப்ப பின்பக்கம் இது மட்டும் வச்சுட்டு பின்பக்கம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு நம்ம 9-10 வரையும் கொடுப்போம் தானே. இப்ப இது 3 தானே கொடுத்துருக்குறோம். இன்னொரு 9னா இன்னொரு 6 இன்ச்சு இறக்கத்துக்குள்ள இன்னொரு டிசைன் கூட இதுல நீங்க போட்டுக்கிறலாம். வேணும்னு நினைச்சா நீங்க போட்டுக்கிறலாம். இல்ல வேணான்னா 2 பக்கமே போட் நெக் மாதிரி நீங்க வச்சுக்கிறலாம். அடுத்தது சைட்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதோட சேர்த்து விட்டுருங்க. சைட் இத இந்த ஷோல்டரோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இது முன் பின்பக்கம் 3/4 இன்ச்சு வெட்டி இருக்கிறோம். முன்னுக்கு வரையில இன்னொரு 1/4 இன்ச்சு குறைச்சுக்கிறோங்க முன் பக்கத்துக்கு மட்டும். அப்ப 1/2 இன்ச்சு இருந்தா கூட போதும் முன் பக்கம். பின்பக்கம் 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுக்கிறலாம். இப்ப 2க்கும் கை வரைஞ்சாச்சு. கழுத்தும் 2க்கும் சேமா எடுத்தாச்சு. ஷோல்டர், உடம்பு. இப்ப இந்த ஒரு டாட் எப்படி போடுறது, அந்த சிங்கிள் டாட் எப்படி போடுறதுன்னா இந்த இடத்துல இருந்து இந்த உயரம் இந்த 3 இன்ச்சு தள்ளிட்டு 2 இன்ச்சு அகலம் வைங்க. வச்சுட்டு இந்த டாட் இருக்குது, இந்த டாட்டோட உயரத்தை ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த 2 கோடையும் இப்படி பிரிச்சுக்கிறோங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் 2 இன்ச்சு தான் இந்த டாட்டோட அகலம் வேணும். இதை இப்படி எடுத்துட்டு அவ்வளவுதான். இப்ப இந்த டாட்டை அப்படியே நாங்க மடிச்சு தைச்சிடலாம். இல்லைன்னா இதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிட்டு தைக்கணும். இப்ப இதை எப்படின்னு வெட்டிட்டு செஞ்சு காட்டுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப நீங்க தைக்கிற நேரம் துணியில இதை இப்படி மடிச்சிட்டு இது 2 லெவலா வச்சு இப்படி ஒரு தையல் 1/2 இன்ச்சுக்கு போட்டுக்கிறோங்க. ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தையல் போட்டுட்டு இப்படி திருப்புற நேரம் இந்த டாட் நல்லா ஷார்ப்பா இருக்கும். இதுதான் ஒரு சிங்கிள் டாட்னு சொல்றது. அதுக்கு பிறகு பின் பக்கத்துல நான் சொன்ன மாதிரிதான் இங்க டிசைன் வேணும்னா இந்த இடத்துல போட்டுக்கிறோங்க. இல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இதுக்கு நேரா நாங்க ஒரு டாட் ஒன்று போட்டுக்குருவோம் பின் பக்கத்துக்கு. அப்பதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல ஒரு இன்ச்சு 4 இன்ச்சு உயரத்துக்கு போட்டுட்டு இதுல 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். மொத்தத்துல 1 இன்ச்சு டாட். இதுக்கு பிறகு இப்ப நீங்க இவ்வளவுதான். ஒண்ணு மேல எவ்வளவு ஈஸியா ஒரு போட் நெக் வெட்டியாச்சு. இப்ப நீங்க இத கழுத்து பகுதியை தைச்சிட்டு இந்த டாட்டை பின்னுக்கு பிடிச்சிருங்க. பின் கழுத்தை தைச்சிருங்க. பின் வேலை முடிஞ்சிடும். முன்னுக்கு இந்த கழுத்து பகுதியை பிடிச்சிருங்க. இந்த டாட்டையும் பிடிச்சிருங்க.
பிடிச்சிட்டு கைக்கு வந்து கிராஸ் இதுக்கு கை வைக்காம போட்டா அழகா இருக்கும் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். இப்ப இதுல வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பி கையையும் பொருத்திடுங்க. பொருத்தி முடிச்ச பிறகு இந்த 2 பாட்டையும் சரியா வச்சுட்டு நேரா உங்களோட உடம்போட அளவு இப்ப 38 சைஸ்க்கு 9.5 வரும். 9.5க்கு மார்க் பண்ணுங்க. கீழே வந்து 8.5க்கு மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு அடி அகலம் வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிட்டு இப்படி கிராஸ் அடிச்சுட்டு போட்டா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு போட் நெக் பிளவுஸ், அதுவும் இந்த ஒரு சிங்கிள் டாட் வச்ச பிளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளவுதான் இந்த சிங்கிள் டாட் வச்ச போட் நெக் பிளவுஸ். இப்ப நீங்க 38 சைஸா இருந்தா இதே அளவு வச்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.